ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு மார்க்கெட் நாளைக்கு மேலே போகும், அது மாதிரியே நடந்திருக்கு. ஸோ மோரரட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 249 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,366 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 79,698 பாயிண்ட்ஸாக இருக்குது. 812 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 50,502 பாயிண்ட்ஸில் இருக்குது. 345 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 39,052 பாயிண்ட்ஸாக இருக்குது. 604 பாயிண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. மோரரட் இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா ஷேர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 7% மேலே ரேலியாக இருந்துச்சு. 640 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 4.5% பாசிட்டிவ்ல இருக்குது. அதே இது காலையில் பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் ரேலியாக இருக்குது. 655 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஜேஎம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 700 ரூபா ஒரு ஷேருக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பண்ணது ப்ராஃபிட் வந்து 10% கீழே விழுந்திருந்து 1467 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 26% மேலே போயிருக்கு. ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு, ரெவன்யூ மேலே போயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயில் பிஸ்னஸில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்ல வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஸ் ரெவன்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரரட் ரிசல்ட்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 7% மேலே ரேலியாக இருக்குது. இது வந்து ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. 2,491 ரூபா வரைக்கும் போன ஷேரு இப்போ 2,387 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 5% ஏற்றிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்டு. நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட்ஸ் வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்னைக்கு இந்த ஷேர் பக்கம் ஏற்றிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த ஷேர் பக்கம் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாம் அந்த கொச்சின் ஷிப்யார்டு பக்கம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இன்னைக்கு வந்து அவங்க ஐபிஓ வந்து டெபியூட் லிஸ்டிங். ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் 20% மேலே ஏற்றிருக்காங்க. மோரரட் 76 ரூபாவில் ஓப்பன் ஆனது 91 ரூபாவில் இருக்குது. 15 ரூபா மேலே போயிருக்கு. 20% மேலே போயிருக்கு. பட் இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு, அதாவது ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதாவது ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு டபுள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஷேரில். பட் ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவில் ரிஸ்க்கும் இருக்குது இந்த ஷேரில். ஓலா எலக்ட்ரிக்கில் கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ பட் நான் இதில் வந்து இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. இந்த ஷேரில் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 6% மேலே ஏற்றிருந்தாங்க. ஆக்சுவலாக 4,853 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ பார்க்கும்போது 4,827 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோரரட் ஒரு 5% மேலே பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஈச்சர் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ். நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிசல்ட்ஸும் பார்த்துருந்தோம். ப்ராஃபிட் வந்து 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த குவார்ட்டரில் கொரில்லா 450 மாடல் அப்படிங்கிற ஒரு பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனி வருகிற அப்கமிங் குவார்ட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நியூ ப்ரீமியம் பைக் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு பைக்காலம் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்ஸுக்கு அப்புறம். ஜெஃப்ரீஸ் வந்து 5,500 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மோரரட் 27% வந்து லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஈச்சர் மோட்டார்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூபின் இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. 2,125 ரூபா போனது இப்போ 2,113 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரரட் இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4% கிட்ட ஏற்றிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. 52 வீக் ஹை டச் பண்ணுறதுக்கு காரணம் ஜேபி மார்கன் வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மோரரட் 17% வந்து இந்த ஷேர் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லூபின் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 10% மேலே ஏறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட் 393 கோடி பண்ணியிருக்காங்க. மோரரட் 126% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 173 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,104 கோடி பண்ணியிருக்காங்க. 56% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா எடுத்து பார்க்கும்போது 612 கோடியா இருக்கு. 14.91% இருக்கு எபிட்டா மார்ஜின். ஸோ அது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 13.93% இருந்தது. இப்போ 14.91% இருக்கு எபிட்டா மார்ஜின். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நோயல் டாட்டா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த பிஸ்னஸ். அவங்க தான் அந்த ட்ரெண்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார் பிஸ்னஸ் ரீட்டைலர் ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் க்ராசரிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோர்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆட்டு அதில் வந்து 72 ஸ்டோர் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார் பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட்டிங் ரெவன்யூ க்ரோத் 29% காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்ஸ், ஃப்ரெஷ் அண்ட் ஜென்ரல் மார்க்கண்டைஸ் ஆஃபரிங்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிராண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 70% ஆஃப் அவங்களோட ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்க சொல்லியிருக்கிறது க்ரோத் ட்ரெண்ட் வந்து க்ரோத் வந்து 22% சொல்லியிருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத் பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், இன்னர்வேர், ஃபுட்வேர் டிவிஷன் இது ஒரு 20% ஸ்டாண்ட் அலோன் சேல்ஸ் காமிச்சிருக்கு.
நெக்ஸ்ட் ஜூடியோ வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது ட்ரெண்டோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் இது பிஸ்னஸாக இருக்கிற ஜூடியோ வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. 2025 பார்த்தீங்கன்னா 200 ஜூடியோ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 6 வெஸ்ட் சைடும் 16 ஜூடியோ ஸ்டோரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டேலி வெஸ்ட் சைடு பார்க்கும்போது 228 வச்சுருக்காங்க, ஜூடியோ வந்து 559 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட் ஸ்டோர் வந்து ஒரு 36 வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. இவங்க வந்து ஜூடியோ வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 10% மேலே ரேலியாக இருந்துச்சு, 6000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த லேண்ட்மார்க்கையும் அட்டைன் பண்ணியிருக்காங்க. 6288 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து 6373 வரைக்கும் போன ஷேர் 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. நுவாமா என்ன சொல்கிறாங்கன்னா, நுவாமா ஈக்விட்டிஸ் இவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்ல ஒரு $497 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து இவங்க இடம் பெறவும் வாய்ப்பு இருக்குது. அப்கமிங் அந்த ரிசனேஷன் சொல்லுவாங்க, அப்கமிங் ரீஸ்ட்ரக்சரிங்கில் இவங்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரர் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கம்பெனி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இது ஒரு டாடா கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஷேர் நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மோராட்டு ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2.5% மேலே அடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் இப்போ பார்க்கும்போது 1,36,900 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஷேர். பட் இந்த ஷேரில் என்ன ஹோல்டிங் கிடையாது. ஸோ மோராட்டு இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்த்துருந்தோம், கொஞ்சம் கீழே விழுந்துருந்தாங்க. ஸோ மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1,08,000 சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மோரராட் அவங்க சொல்கிறது காம்படிட்டிவ், இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜில் பார்க்கும்போது இவங்க வீக்கன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது. கெயில் கம்பெனி தரப்புலேருந்து வந்து அப்டேட். இவங்க வந்து ராஜஸ்தான் கவர்மெண்டோட பவர் பிளான்ட் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படாம் நிகம் லிமிடெட் கூட கெயில் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. லேட்டர் கேஸ் பேஸ் பிளான்ஸும் சோலார் அண்ட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெகாவாட்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர். மோராட்டு இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு 19 சிட்டிஸுக்கு, ராஜஸ்தானில் இருக்கிற 19 சிட்டிஸுக்கு வந்து கேஸ் பைப்லைன் மூலமாட்டு லைசன்ஸ்டு வழியாட்டு கோட்டா, பில்வாரா, பிவாடி, சிட்டோகர், ஜோத்பூர் அந்த ஏரியாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கேஸ் வந்து பைப்லைன் நெட்வொர்க் மூலமாட்டு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு விண்ட் சோலார் பவர் பிளான்ட்டும் நெக்ஸ்ட் லேட்டர் கேஸும் பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெயிலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. எஸ்ஜேவிஎனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 90 மெகாவாட்டுள்ள ஓம்கரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிடச்சது மூலமாட்டு அவங்களோட டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2466.50 மெகாவாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அடிஷன் பண்ணுறது மூலமாட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேஷில் காண்டவா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து மோரராட்டு அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற எஸ்ஜேவிஎன் கிரீன் எனர்ஜி லிமிடெட் அவங்களோட ஹோலியோன் சப்சிடரி அது மூலமாட்டு தான் அந்த ஓம்கரேஸ்வர் ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 90 மெகாவாட் உள்ளது கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்ஜேவிஎனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த Q1 பார்க்கும்போது 52 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 355 கோடி இருந்தது. ஸோ மோராட்டி இவங்க சொல்கிறது அதிக அளவில் எக்ஸ்பென்சஸ் தான் அந்த லாஸுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6894 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த Q1 58 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தாங்க, 87 கோடி லாஸ்ட்டில் இருந்தது. இப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பியிருக்காங்க. எபிட்டா லாஸ்ன்னு சொல்கிறாங்க, 24.6 crores வந்து லாஸாக இருக்குது. அதே சேம் பீரியடில் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 8.3 crores வந்தது. இப்போ 24.6 crores வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷனல் கிரெடிட் வந்து 240 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரராட் ரெவன்யூ வந்து 28.5% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்தியன் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட். உங்களுக்கு ஜப்பான் எண் மதிப்பில் $25.5 பில்லியன் லோன் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டி இந்தியன் மதிப்பில் 147 கோடி. இதை வந்து விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு லாங் டேர்ம் லோனு. இந்த லோனை வச்சு இவங்க வந்து 300 மெகாவாட் உள்ள ஒரு விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்ட்ரா கனடா பவர் பிரைவேட் லிமிடெட்ல கர்நாடகாவில் நடக்குது. இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட HL சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் மூலமாட்டு ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஜினியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 24 மில்லியன் யூரோக்கு வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ணுறாங்க.
ஸோ இது மூலம் மட்டும் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ், டெவலப்மெண்ட் அனாலிட்டிக் பிஸ்னஸ் இதை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்யூசியேஷன் கம்ப்ளீட் ஆகுறது செப்டம்பர் 2024 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. அவங்களோட சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் மூலமாட்டு இந்த ஜெனியா அப்படிங்கிற பிஸ்னஸை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 22,000 பம்ப்ஸ், அதாவது பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 பம்ப்ஸில் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22,000 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அமைக்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஷேர் ப்ரைஸ் பற்றி கேட்குறீங்க. ஸோ மோராட்டு BPCLும் சரி, HPCLும் சரி, IOCLும் சரி, இதில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமானது ஒன்று, இது எல்லாமே கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸை குறைப்பாங்க, ஏற்றுவாங்க, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்போ பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் இவங்களோட ப்ராஃபிட் கீழே விழும். ஆனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்குது. குறிப்பாட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா பீப்புளுக்கு வந்து எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கம்பெனி ரன் பண்ண முடியும். அதனால ப்ராஃபிட்லாம் அடி வாங்கும். ஆனால் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் ரேலி கொடுக்காது, பட் ஸ்லோவாக ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த ஸ்டாக்ல. பட் நான் இதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்லாம். மோராட் எடுத்து பார்த்தீங்கன்னா HPCL, BPCL, IOCL பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட். பட் நான் வந்து IOCL கன்சிடர் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுலையும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருந்தேன். IOCL வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HPCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.